வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் முழுவதும் பறிக்கப்பட்டுள்ளது என்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி கூறியுள்ளனர். நீதிமன்றத்தை நாங்கள் நாடியுள்ளோம். நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் எடப்பாடி எந்த ஒரு முடிவுகளையும் மேற்கொள்ள முடியாது. எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரம் செல்லாது என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் தற்பொழுது கூறியுள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பேரியக்கம். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் நம்பர் 1 மாநிலமாக, தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக, பேரியக்கமாக அதிமுக சிறப்பாக செயல்பட்டது. என்றைக்கு எடப்பாடியின் கைக்கு சென்றதோ அன்றிலிருந்து அதிமுக 11 தேர்தல்களில் தோல்வி, 2019 இருந்து 2026 வரைக்கும் தோல்வி மட்டும்தான் அதிமுக சந்தித்துள்ளது. நாங்கள் நிச்சயமாக சோர்வடைந்து விட்டோம். ஏனென்றால் எடப்பாடி எங்களது பேச்சை கேட்பதை கிடையாது. நாங்கள் அறிவுரைகளை கூறினாலும் அதை எங்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார். சுமார் 74 நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். அவர் நீக்கிய நிர்வாகிகள் பாதி பேர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் சபாநாயகராகவும் செயல்படுகிறார்கள். எடப்பாடியின் முடிவுகள் இங்கு மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிவிட்டது. எடப்பாடியை பதவியில் இருந்து நாங்கள் விலக்க சொல்லவில்லை. ஆனால் எங்களது ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் ஏற்று ஒரு தலைமை அதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. ஆனால் அதையும் எடப்பாடி புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு விட்டார். நாங்கள் தான் அவரை முதல்வராகவும் பொதுச்செயலாளராகவும் பொறுப்பேற்க வைத்தோம். இன்று நாங்களே அவரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்துகிறோம். தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் சரியில்லை. அதனால்தான் நாங்கள் அவரை பதவியிலிருந்து மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்து எம்எல்ஏவாக பொறுப்பேற்று தற்பொழுது சபாநாயகராக இருக்கிறார். அவர் எவ்வளவோ கூறினார், என்னை பதவியிலிருந்து நீக்காதீர்கள், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்காதீர்கள், எம்ஜிஆர் அவர்களது உண்மையான விசுவாசி பிற கட்சியில் இணைவது எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்று எவ்வளவோ எடப்பாடியிடம் கூறினார். ஆனால் எடப்பாடியோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தான். அப்படி அவர் என்ன துரோகம் செய்தார்? ஆனால் இப்பொழுது சட்டசபையில் எடப்பாடி ஒவ்வொரு நாளும், சட்டசபை நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களுக்கு மரியாதையாக வணக்கம் வைத்துக் கொள்கிறார். இது எங்கிருந்து வந்தது? எடப்பாடி செய்த தவறுதானே. அதிமுக இப்பொழுது ஆட்சியை அமைத்திருக்க வேண்டும் அல்லவா? எடப்பாடி செய்த ஒவ்வொரு தவறுகளும் அவரது செயல்பாடுகளும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தன்னிச்சையாக எடுத்த முடிவுகளாலும் தற்பொழுது அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்று எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தங்களது கோரிக்கைகளை மக்களிடமும் தொண்டர்களிடமும் வைத்துவிட்டார்கள். சுமார் 1800 அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் செயலாளர்கள் என்று ஒவ்வொரு நபர்களிடமும் அதிமுகவின் பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்ட வேண்டும் என்று கடிதங்களை பெற்றுள்ளனர். இதனால் நேரடியாக தற்பொழுது எடப்பாடியின் அதிகாரங்கள் செல்லாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது நிர்வாகிகளது விருப்பத்திற்கேற்பத்தான் அதிமுக தலைமை செயல்பட வேண்டும். தலைமை எடுக்கக்கூடிய அந்த தன்னிச்சையான முடிவுகளை மற்ற நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அழுத்தம் கொடுத்து இதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பது சரியான தலைமைக்கு நல்லதல்ல. அது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன் வீராப்பு எடப்பாடிக்கு? அதிமுக கிட்டத்தட்ட வெற்றி வாகை சூடக்கூடிய நேரத்தில் அதிமுக இப்படி மிகப்பெரிய ஒரு சறுக்கலை சந்தித்துள்ளது என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே காரணம் என்பதை எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் போன்றவர்களும் கூறியுள்ளனர். அதிமுகவின் நிலைமையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மனம் வேதனை அளிக்கிறது. நாங்கள் பதவிற்காக தாவேகாவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்கவில்லை. இன்று கூட தாவேகாவின் முக்கியமான அமைச்சர் ஆதா அர்ஜுனா அவர்களும் சரி மற்றும் முக்கியமான நிர்வாகிகளும் சரி அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் அவர்களுக்கோ அல்லது எஸ்.பி. வேலுமணி அணியினர்களுக்கோ இடம் கிடையாது என்பதை தெரிவித்து விட்டார். ஆனால் நாங்கள் இதைத்தான் அன்றைக்கே கூறினோம். பதவிக்காக நாங்கள் ஆதரவுகளை கொடுக்கவில்லை. மக்கள் விஜய் அவர்களைத்தான் முதல்வராக தீர்மானித்து விட்டார்கள். 108 இடங்களையும் கொடுத்து விட்டார்கள். அதற்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அதற்கு நாம் கண்ணியமான முறையில் ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்கால அரசியல் மக்கள் நம் மீது நம்புவார்கள். ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாம் எதிர்த்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக காணாமல் போய்விடும். அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி செய்த தவறுக்கு அவரே பொறுப்பேற்று தானாக முன்வந்து
ராஜினாமா செய்ய வேண்டும். அதிமுகவில் வேறேனும் பதவிகளை அவருக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். இல்லை என்றால் அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திற்கு சென்று எடப்பாடியின் அதிகாரங்கள் செல்லாது, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் செல்லாது என்பதை நாங்கள் நாடுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளோம். அது தீர்ப்பு வரும் வரை நிச்சயமாக இதற்கு முன்னால், அதாவது ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு யார் யார் எந்தெந்த பொறுப்பில் இருந்தார்களோ அதே பொறுப்பில் தான் நீடிக்க வேண்டும் என்பதை தற்பொழுது எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் அவர்கள் கூறியுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் தற்பொழுது பல மாற்றங்கள் நடந்துவிட்டது. பல நிர்வாகிகளை நீக்கிவிட்டார். தனக்கு சாதகமான நிர்வாகிகளை எடப்பாடி தக்க வைத்து கொண்டு விட்டார். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலவரங்கள், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று வேறுபாடாக இருப்பதால் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் தன்னிச்சையான எடப்பாடியின் அதிகாரங்களால் இனி ஒருபோதும் வெல்ல முடியாது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம். அதிமுகவில் எடப்பாடி அதிகாரம் போடுவது மக்கள் மற்றும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு மனம் வேதனை அளிக்கிறது. விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்ததன் காரணமாக எங்களை பதவியிலிருந்தும் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் நீக்குவதற்கு எடப்பாடி துடித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் என்ன தவறு செய்தோம்? பணங்களை கொள்ளையடித்தோமா அல்லது அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்டோமா? மக்களின் தீர்ப்பிற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். சட்டசபையில் தனி பெரும்பான்மை இல்லை என்றால் மீண்டும் ரீஎலெக்ஷன் நடக்கும். அது எவ்வளவு பெரிய வேதனை, பண செலவு, மக்களின் மனநிலை மாற்றம். மீண்டும் அதே நிலைமை வந்தால் மீண்டும் எலெக்ஷன் நடத்த முடியுமா என்ற கேள்வியிற்குத்தான் நாங்கள் பதிலளிக்கும் விதமாக ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது, மக்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே சட்டசபையில் 24 அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்தோம் என்று எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அதிமுகவின் முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் மற்றும் தங்கமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்களை பறிக்க நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளோம். நிச்சயம் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் செல்லாது. அதிமுகவின் கொறடாவாக வேலுமணிதான் இருப்பார் என்பதையும் தற்பொழுது சி வி சண்முகம் அவர்கள் கூறியிருப்பதை அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மேலும் ஒரு பரபரப்பையும் சர்ச்சையையும் அதிமுகவில் வெடித்துள்ளது. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்காது. ஒருபோதும் அதை நாங்கள் நடத்த விட மாட்டோம். அதிமுக என்பது பேரியக்கம். அம்மா வழியில் தொண்டர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணங்களில் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதை எடப்பாடி குடும்ப அரசியலாகவோ தனிப்பட்ட முறையில் அதை தனது வசம் வைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதற்கு கொஞ்சம் கூட இடம் கிடையாது. எடப்பாடியின் பதவியையும் அதிகாரங்களையும் நாங்கள் பறிப்பதற்கு முயற்சிப்போம் என்று கூறி அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இரண்டாக பிரிந்துவிட்டது. அதுதான் உண்மை. எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறதா என்பதை உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.